welcome to Cook with Martina. இன்னைக்கு baby potatoes இததான் செய்ய போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன frying pan வச்சிருக்கேன். உளுந்து 3 ஸ்பூன், 8 to 9 வரமிளகாய், 1 ஸ்பூன் பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா dry roast பண்ண போறோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு இத அரைக்க போறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. pan நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்த்திருக்கேங்க. உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துக்க போறோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோஸை நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேபி பொட்டேட்டோஸை தான் நம்ம சேர்த்துக்க போறோம். உருளைக்கிழங்க நான் வேக வைக்கும் போதே நான் சால்ட் சேர்த்துருக்கேங்க. ஸோ நீங்களும் உங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் தேவைப்பட்டா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கோங்க. பொட்டேட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த அவுட்டர் லேயர் வந்து அப்படியே கிறிஸ்பி ஆயிடுங்க. அப்போ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடரை தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ அந்த மசாலால நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபைனலா நம்ம கருவேப்பிலை தான் சேர்த்துக்க போறோம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப அமேசிங்கான அருமையான ஒரு டிஷ். Baby potatoes ready or ready.